Hi students, welcome to BME Maths 10th Standard Maths 3rd chapter exercise 3.15 அதில் 4th sum பார்க்கலாம். The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. இங்கே number of pipes கொடுத்துருக்காங்க, time taken in minutes கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பைப்னா 45 minutes ஆகுது, 3 பைப்ஸ்னால் 30 minutes, 6 பைப்ஸ்னால் 15 minutes, 9 பைப்ஸ்னால் 10 minutes ஆகுது. Draw the graph for the above data. இதுக்கு graph வரை சொல்லியிருக்காங்க. And find the time taken to fill the tank when 5 pipes are used. இன்னொரு சப்டிவிஷனும் கேட்டிருக்கிறாங்க. Number of pipes அது x, time taken in minutes y. அப்போ 2 pipesனா 45 minutes, 3 pipesனா 20 minutes, 6 pipesனா 15 minutes, 9 pipesனா 10 minutes. இதில் x இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, y வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். when x increases y decreases, therefore it is inverse variation. இப்போ இன்வர்ஸ் வேரியேஷன்னா k equal to x into y. இப்போ 2 into 45, 3 into 20, 6 into 15, 9 into 10. இப்போ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணால் 19 வரும். therefore k equal to 90. அப்போ k ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னா ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். இப்போ 90 பை எக்ஸ். இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாம். இதே தான் 2,45, 3,20, 4,6,15, 9,10. இப்போ அதை எழுதிக்கலாம். பிளாட் த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிட்டு அண்ட் ஜாயின் தெம் டுகெதர் irregular hyperbola. ஸ்கேல் வந்து இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm equal to 1 unit எடுத்துருக்குறோம். y ஆக்சிஸில் 1 cm equal to 5 units. இது x ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 எடுத்துருக்குறோம். y ஆக்சிஸில் 5 10 15 20 25 30 35 40 45 50 55 இப்படி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2,45, 2,45னா எக்ஸ் ஆக்சிஸில் 2, இதில் இப்படியே ஸ்ட்ரைட்டாக 1 45 இங்கே இருக்குது. அப்போ இது 2,45. நெக்ஸ்ட்டு 3,30, 3 வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 3, இதே ஒய் ஆக்சிஸில் 30 இங்கே. இந்த ஸ்ட்ரைட்டாக 3க்கு நேராக, இங்கே 30க்கு நேராக 3,30. நெக்ஸ்ட்டு 5 6,15, 6,15. இப்போ இங்கே 6, இங்கே 6லேருந்து 15, இங்கே இதுக்கு நேராக 15, இங்கே 6. இது 6,15. நெக்ஸ்ட்டு 9,10, இங்கே 9, இங்கே வந்து இதில் ஒய் ஆக்சிஸில் 10, அப்போ இங்கே 9,10. இப்போ கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 pipes யூஸ் பண்ணால் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 5ன்னு எடுத்தோம்னா, இங்கே ஒய் ஆக்சிஸ், இங்கே இந்த இடத்துல இந்த பாயிண்ட். அப்போ இங்கேருந்து இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே மீட் பண்ணுது. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து 15 5 10 15 அந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதனால் 2 லைன்ஸுக்கு 1 எடுக்கணும். அப்போ 5 into 15க்கும் 20க்கும் நடுவில் இங்கே ஒரு 2 லைன்ஸ் கீழே பார்த்தோம்னா அது வந்து 4 லைன்ஸ் 2 3 4 லைன்ஸ் கீழே பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த இடத்துல இதுக்கு நேரான, அப்போ இது 18. இப்போ இன்னொரு 2 லைன்ஸ்னால் 19, இன்னொரு 2 லைன்ஸ்னால் 20 வரும். அப்போ இங்கே 18 வருது. அப்போ 5 pipes யூஸ் பண்ணால் டேங்க் வென் 5 pipes யூஸ் பண்ணால் அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 18 minutes ஆகும். அதுலேயே செகண்ட் கொஸ்டின் வந்து
ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் when the time is 9 minutesனு கேட்டிருக்காங்க. இப்போ 9 மினிட்ஸாக இருந்ததுன்னா அது எத்தனை பைப்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. 9னா இங்கேருந்து 5க்கும் 10க்கும் நடுவில் கீழே ஒரு 2 லைன் தள்ளி இங்கே 9. இதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா இங்கே இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இங்கே இந்த மீட் பண்ணுற இடத்துல வந்து இங்கே கீழே லைன் போட்டோம்னா 10. அப்போ 9 மினிட்ஸ்னால் இங்கே 10 பைப்ஸு வேணும். ஸோ the time taken when 5 pipes are used is 18 minutes. இங்கே 5 பைப்ஸ்னால் y equal to 90 by x. இங்கே y வந்து 90 by xன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் y equal to 90 by x. அப்போது 90 வந்து x வந்து 5ங்கிறனால 90 by 5 வந்து 18 மினிட்ஸில் நிறைஞ்சிடும். இப்போ when y equal to 9 மினிட்ஸ்னால் y equal to 90 by x. இப்போ y வந்து 9 மினிட்ஸ், அதனால் yக்கு பதிலாக 9ன்னு போட்டுக்கிறோம். 9 equal to 90 by x. அப்போ x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 9 கீழே வந்துடும். 90 by 9 equal to 10 pipes. அப்போது number of pipes used is 10 when the time is 9 minutes. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.